ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மீன லக்ன நண்பர்களுக்கான 7 நாட்களுக்கான பலன். ஜனவரி 13 முதல் ஜனவரி 19 வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நம்மளுடைய மீன லக்னத்திற்கு சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் ரீதியாக வார பலன் எப்படி இருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். இந்த வாரத்துல கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் 13ஆம் தேதி சூரியன் தனுசுல இருக்காரு. 14ஆம் தேதி மகரத்துக்கு வர்றாங்க. சனி பகவான் விரையச்சனியாக 12ல இருக்காங்க. லக்னத்துல ராகு இருக்காங்க. 2ஆம் இடத்துல மேஷத்துல குரு இருக்காங்க. 7ஆம் இடமான கன்னியில கேது இருக்காங்க. 9ஆம் இடமான விருச்சிகத்துல சுக்கிரன் இருக்காங்க. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல செவ்வாயும் புதனும் இருக்காங்க. அப்ப இந்த சூரியன் அந்த 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சாதகமான பலனாக நம்ம எடுத்துக்கலாம். என்னதான் 12ஆம் இடத்துல விரையச்சனியாக சனி பகவான் இருந்தாலும் கூட நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற குரு கொஞ்சம் சப்போர்ட் பண்றாருங்கிறதையும் நம்ம மறந்துட வேண்டாம். இப்ப நம்ம 7 நாட்களுக்கான பலன்களை பார்க்க போறோம். முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு நண்பகல் 12:50 வரைக்கும் திருவோண நட்சத்திரம். லாபஸ்தானத்துல சந்திரனாகவே செயல்படுறாருன்னா நம்ம எதிர்பார்த்த லாபம் கிடைக்குது, உற்சாகமா இருக்கும், மனசுக்கு திருப்தியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது, உறவுகள் நல்லா இருக்கு, குழந்தை திருமண உறவுகள் எல்லாமே நல்லா இருக்கு. இது சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல தலையிட்டாலும் நமக்கு அதுல வெற்றி கிடைக்குங்கிறது காட்டும். அந்த 12:50க்கு மேல அவிட்ட நட்சத்திரம் ஆரம்பிக்குது. இப்போ செவ்வாய் நமக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல கேது நட்சத்திரத்தில் உட்கார்ந்து கேது 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த மேன்மைகள் உண்டாகும். ஒரு தொழிலில் புதுசாக கான்ட்ராக்டு, ஒப்பந்தம், புது நபர்களை சந்திக்கிறது, புதிய ஒரு ஃபீல்டை நம்ம செலக்ட் பண்ணி அதில் என்டர் ஆகிறது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும். ஜனவரி 14ஆம் தேதி காலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:22 மணிக்கு சதயம் நட்சத்திரம் 12ஆம் இடத்துல சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போறாரு. ஏற்கனவே விரையச்சனி 12ஆம் இடத்துல சனி அந்த சதய நட்சத்திரத்துல தான் போயிட்டு இருக்காரு. இப்போ விரயஸ்தானத்துல சனியும் சந்திரனும் சேர்றாங்க. இன்னைக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஒரு அலைச்சலாக இருக்கும், அல்லது மனசுல ஒரு உற்சாகம் குறைவாக இருக்கும், தூக்க கலக்கம் மற்றும் உடல் அசதி, தேவையில்லாத மன சஞ்சலங்கள், ஒரு உறவுகள் சார்ந்த விஷயங்கள் அதிருப்தியா இருக்கிறது, இதெல்லாம் சனியும் சந்திரனும் கொடுத்தாலும் கூட அது எல்லாருக்குமே, அது எல்லா வயதினருக்குமே அப்படியே வந்துடாது. இப்ப நம்மளுடைய லக்கணத்துக்கு நாம பிறந்த ஜாதகத்துல சனிக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், சந்திரனுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த சனியோ சந்திரனோ நம்மளுக்கு 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் அதிகாரியாக வந்திருந்தால்தான் இந்த காலகட்டத்தில் நமக்கு அவஸ்தை. மற்ற எல்லாருக்குமே அப்படியே கொடுத்துறாது. பட் எனிவே 12ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது செலவுகள் எதிர்பார்க்கலாம். அது சுப செலவுகளாக இருக்கும். ஜனவரி 15ஆம் தேதி புரட்டாதி நட்சத்திரம். இப்போ குரு நமக்கு 2ஆம் வீட்டில் பேச்சு, பணம், உழைப்பு இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற இடத்துல இருக்கார். அதனால எடுத்த காரியத்தில் வெற்றி, புதிய நபர்களை சந்திக்கிறது, கணவன் மனை உறவு மேம்படுறது, திருமண காரியத்துக்காக ஈடுபடுறது, இதுக்கெல்லாமே நல்லது நடக்கும். ஜனவரி 16ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம். நம்மளுடைய லக்னத்துல சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. ஆனா சனி நமக்கு விரயத்துல இருக்கார். அதனால இன்னைக்கு நமக்கு ஏதாவது பிரயாணங்கள் போறது, ரகசிய செயல்பாடுகள், ஆன் டியூட்டியில ஏதாவது ஓவர் டைம் பார்க்கறது, இது மாதிரியான 2வது வேலைக்குள்ள போய் ஜாயின் பண்றது, இது மாதிரியான ஒரு காரியங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு தான் மைனஸ் ஒழிய தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருக்கும். அடுத்த நாள் ஜனவரி 17 ரேவதி நட்சத்திரம்.
புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து நமக்கு மூல நட்சத்திரத்துல 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாரு. நமக்கு 7ஆம் வீட்டுல இருக்கிற கேதுனுடைய நட்சத்திரத்துல இந்த புதன் இருக்கிறனால, தனஸ்தானத்துல இருக்கிற குருவும் இன்னொரு கேதுனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறனால, இந்த குருவுக்கும் கேதுவுக்கும் புதனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுகிறது. 2ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். அப்ப இது வந்து தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுது. பண வரவுக்கு ஒரு பேங்க் லோன் கிடைக்கிறது, அல்லது பேங்க் உதவிகள், புதிய கஸ்டமர் மூலம் வரக்கூடிய ஆதாயம், பார்ட்னர் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயம், கணவன் மனைவினால வரக்கூடிய நன்மைகள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு பெரும்பாலும் எந்த விஷயத்தை எடுத்து நம்ம முயற்சி செய்யாலும் அதுல வெற்றிகள் கிடைக்கும். ஜனவரி 18ஆம் தேதி வந்து அஸ்வினி நட்சத்திரம். சந்திரன் வந்து மேச ராசிக்கு 2ஆம் இடத்துல போறாரு. அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல தான் குரு 2ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப குருச்சந்திர யோகம் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல ஏற்படுறது ஒரு சிறப்பு. அதனால இன்னைக்கும் வந்து நமக்கு பணவரவு, முயற்சிகள், வெற்றியாதல், தொழில் பலம், உழைப்பு சார்ந்த மேன்மைகள், உத்தியோகத்துல அங்கீகாரம், வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்த நாள் ஜனவரி 19ஆம் தேதி பரணி நட்சத்திரம். அது சுக்கிரனை போல செயல்பாட்டுக்கு கொடுக்கும். சுக்கிரன் இப்போ 9ஆம் இடத்துல விருச்சிக ராசியில இருந்தவர் கரெக்டா 19ஆம் தேதி அதே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல தனுசு ராசிக்கு மாறுறாரு. அங்க மூல நட்சத்திரமான கேதுவில் அவர் போறதுனால அன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல தொழில் ஈடுபாடுகள், வளர்ச்சிகள், அங்கீகாரம் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது. சுக்கிரன் அப்படின்னாலே ஐஃபையா, ஆடம்பரமா, கம்ப்யூட்டர் சாதனங்கள், ஆபரணங்கள், உடைகள், அணிகலன்கள், இப்படி ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ்ல செய்யக்கூடிய அனைத்து தொழில்கள், சொகுசு வாகனங்கள், ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் நமக்கு பெரிய பெரிய விடுதிகள் நடத்துறது, சுற்றுலா மையங்கள், இது எல்லாமே இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் வந்து சிறப்பாக கொண்டு போகும். அப்ப நம்ம நாள் அன்னைக்கு லாபஸ்தானத்துல திருவோணத்துல ஆரம்பிக்கிற சந்திரன் அடுத்து வந்து விரயஸ்தானத்துக்கு வர்றாரு, அடுத்து லக்னத்துக்கு வர்றாரு, அடுத்து 2ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த 4 ராசிகள்ல பயணிக்கக்கூடிய 7 நட்சத்திரங்கள் வழியாக சந்திரன் என்னெல்லாம் செய்யறாருன்னு பார்த்தோம். ஆனா நம்ம அக்யூரஸியா பார்க்கணும்னா நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல நம்ம பிறந்த நேரம், இடம், ஊரு இதையெல்லாம் வச்சு கணிச்சு உபநட்சத்திரங்கள்ன்ற கான்செப்டுக்கு போய் 12 பாவ உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி 12 பாவத்துக்கான விதி கொடுப்பனைகள் நமக்கு என்ன சொல்லுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு நடக்கிற திசாபத்தியையும் இப்ப நடக்கிற இந்த மாதிரி கிரக பயிற்சி கோச்சாரங்களையும் அந்த அடிப்படையில வச்சு நம்ம டேலி பண்ணோம் அப்படின்னா நமக்கு துல்லியமான பலன்களாக கிடைக்கும். என்ன கேள்விக்கு என்ன கரெக்டான பதில் என்னங்கிறது தெரிய வரும். எந்த நோக்கத்துக்காக நம்ம எப்படி செயலாற்றலாம் அப்படிங்கிற ஒரு பாதையை கரெக்டாக காமிச்சு கொடுக்கும். அதனாலதான் அகமாகவும் புறமாகவும் நம்ம பிரிச்சு ஜோதிடத்தை பார்க்கிறோம். உறவுகள், மூளை உழைப்பு இதெல்லாம் அகம். பொருள் சார்ந்து, உற்பத்தி சார்ந்து இயங்குவதெல்லாம் புறம். இந்த பேசிக்ல இந்த 12 பாவ கொடுப்பினைகளையும் அறிந்து நம்ம பலன் சொல்லும்போது தான் ஒரு முடிவு தீர்க்கமா நம்ம எடுக்க முடியும். எது சாதகம், எது பாதகம்ங்கிற ஜோதிட பலன்களை இன்னைக்கு இருக்கிற அப்டேட்டடான நிறைய தொழில் வகைகளாகட்டும், படிப்பு வகைகளாகட்டும், பல்கி பெருகி இருக்கின்ற காலகட்டத்தை நம்ம கரெக்டா அந்த பாவங்களையும் கிரகங்களையும் அனலைஸ் பண்ணி நம்மளுடைய கேள்விகளுக்கும் விருப்பத்திற்கும் அது எந்த விதத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சு இந்த ஜோதிடத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.